Example 6.3, prove that 1 plus cot square theta divided 1 plus cosecant theta equal to cosecant theta அப்படி prove பண்ணணும். So 1 plus left hand side இருக்க வேல்யூ எடுத்துக்கலாம். 1 plus cot square theta divided 1 plus cosecant theta equal to 1 plus cot square இருக்கு இல்லையா, cot square அப்படின்னா எப்படி எழுதுனா, கோச்சுக்கிட்டு காட்டுக்கு போயிட்டாங்கன்னா அப்படின்ட்டு வரும் இல்லையா. கோச்சுக்கிட்டு காட்டுக்கு போனால் இதோட வேல்யூ 1. ஓகேவா. அப்போ இங்கே காட் ஸ்கொயர்டு இருக்குது. அப்போது இங்கே மைனஸாக இருக்க இந்த சைடு கொண்டு போனால் என்னவாயிரும் அப்படின்னா ப்ளஸ் ஆயிரும். ஸோ இப்போ என்ன எழுதிக்கலாம், கொசிக்கன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் 1 ஈக்குவல் டு காட் ஸ்கொயர் டீட்டா. ஓகேவா. அப்போ இந்த காட் ஸ்கொயர் டீட்டாக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம், இந்த காட் ஸ்கொயர் டீட்டா 1 ப்ளஸ் அப்படி வச்சுட்டு காட் ஸ்கொயர் பதிலாக என்ன எழுதலாம், கொசிக்கன் ஸ்கொயர் டீட்டா மைனஸ் 1 டிவைடர் கீழே என்ன வேல்யூ இருக்குது 1 ப்ளஸ் கொசிக்கன் டீட்டா. ஓகேவா. 1 ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், ஒன்றுக்கு மேலே ஸ்கொயர் இருக்குன்னு அர்த்தம் இல்லையா. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னா ஏ ஒன்று ப்ளஸில் எழுதணும், ஒன்று மைனஸில் எழுதணும். அப்போ கொசிக்கன் டீட்டா ப்ளஸ் 1 இன்ட்டு கொசிக்கன் டீட்டா மைனஸ் 1. ஓகேவா. ஒரு வேல்யூவை ப்ளஸ்லையும் ஒரு வேல்யூ மைனஸ்லையும் இருந்துச்சு. அதனால் ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி அப்படின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இருக்கிறதுனால ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பின்னு எழுதியிருக்கோம். கீழே இருக்க வேல்யூ டினாமினேட்டர் வேல்யூ அப்படி எழுதிக்கலாம். இங்கேயும் 1 ப்ளஸ் இருக்குது, இங்கேயும் 1 ப்ளஸ் இருக்குது. ஸோ இது என்னவாயிரும், ஒன்றுக்கு ஒன்று 1 ப்ளஸ் இங்கே இருக்க வேல்யூ இங்கே இருக்க வேல்யூ சேம் வேல்யூ இல்லையா. இது ரெடி கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் வேல்யூ 1 ப்ளஸ் கொசிக்கன் டீட்டா மைனஸ் 1. ஓகேவா. இந்த ப்ளஸ் 1க்கு மைனஸ் 1 கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா கொசிக்கன் டீட்டா. ஓகேவா. ஸோ நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் இல்லையா. 1 ப்ளஸ் காட் ஸ்கொயர் டீட்டா டிவைடர் 1 ப்ளஸ் கொசிக்கன் டீட்டா ஈக்குவல் டு கொசிக்கன் டீட்டா. ஓகேவா. 6.4, prove that secant theta minus cos theta equal to tan theta sin theta நம்ம ப்ரூவ் பண்ணணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்க வேல்யூ எடுத்துக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேல்யூ என்ன இருக்குது, secant theta மைனஸ் காஸ் theta. ஓகேவா. சீக்கனுக்கும் காசுக்கு என்ன ரெசிப்ரோக்கல் எடுத்தோம் அப்படின்னா காசு வரும் இல்லையா. இதை நம்ம நினைவுபடுத்திக்கலாம். sin theta cos theta tan theta cosecant secant காட். இந்த ஆர்டர் யாவத்தில் வச்சுருந்தேன்னா ரெசிப்ரோக்கல் ஈஸியாக இருக்கும். ஓகேவா. காசுக்கு சீக்கன், டேர்னுக்கு காட், ஒன்றுக்கு ஒன்று எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி இருக்கும். ஃபஸ்ட்டு 3 வேல்யூ அடுத்த 3 வேல்யூ இருக்கு இல்லையா, அதுக்கு அப்படி எப்படி இருக்கும் அப்படின்னா ரெசிப்ரோக்கலாக இருக்கும். ஓகே. ஃபஸ்ட்டு 3 வேல்யூ அடுத்து இருக்க 3 வேல்யூக்கும் ரெசிப்ரோக்கலாக இருக்கும். அப்போ காசு எதோட ரெசிப்ரோக்கல் அப்படின்னா சீக்கனோட ரெசிப்ரோக்கல். ஓகேவா. அப்போது இந்த சீக்கனுக்கு பதிலாக எழுதிக்கலாம் 1/cos, அப்படியே தலைகீழாக எழுதிக்கலாம் மைனஸ் காஸ் டீட்டா. இந்த கிராஸ் பிரேக் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், 1 மைனஸ் காஸ் டபுள் காஸ் சேருமா இல்லையா. அப்போ காஸ் ஸ்கொயர் டீட்டா டிவைடர் காஸ் டீட்டா, காஸ் டீட்டா இன்ட்டு காஸ் டீட்டா காஸ் ஸ்கொயர் டீட்டா கிராஸ் பிரேக் பண்ணிட்டோம். ஓகேவா. 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா டிவைடர் காஸ் டீட்டா. இப்போ 1 மைனஸ் காஸ் டீட்டான்னு இருக்குது. நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், காமனாக சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டாவோட வேல்யூ 1ன்னு தெரியும். ஓகேவா. இப்போ இங்கே 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் இருக்குது. அப்போ காஸ் ஸ்கொயர் மட்டும் அங்கிட்டு கொண்டு போயிடலாம். அப்போது சைன் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா. இங்கே 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா இருக்கு இல்லையா. இந்த 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டாக்கு பதிலாக நம்ம என்ன எழுதிக்கலாம், சைன் ஸ்கொயர் டீட்டா. அப்போது சைன் ஸ்கொயர் டீட்டா டிவைடர் காஸ் டீட்டா வரும். ஓகேவா. இன்ட்டில் எழுதினோம் அப்படின்னா சைன் ஸ்கொயர் இருக்கு இல்லையா. அப்போது சைன் டீட்டா காஸ் டீட்டா இன்ட்டு சைன் டீட்டா. இதனாலயா 2 சைன் டீட்டா இருக்கு இல்லையா. அப்போது இங்கே ஒரு சைன் டீட்டா பை காஸ் டீட்டா இன்ட்டு சைன் டீட்டா. இப்போ சைனை மல்டிபிள் பண்ணால் சைன் ஸ்கொயர் டீட்டா வந்துடும். ஓகேவா. ஏன்னா ஆன்சரில் டேர்ன் டீட்டா இருக்குது பாருங்கள். அப்போது சைன் பை காசோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னா டேர்ன் டீட்டா. சைன் பை காசோட வேல்யூ டேர்ன் டீட்டா இன்ட்டு சைன் டீட்டா. ஓகேவா. இப்போ லெஃப்ட் சைடு எழுதிக்கலாமா, secant theta minus cos theta equal to tan theta sin theta. ஓகேவா.
சீக்கன் இருந்ததுக்கு சீக்கனுக்கு 1/cosன்னு ரெசிப்ரோக்கல் எடுத்து கிராஸ் ப்ராடக்ட் பண்ணோம். கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிட்டு நம்ம தெரிஞ்ச ஃபார்முலா 1 - cos ஸ்கொயர்னா sin ஸ்கொயர்னு அப்ளை பண்ணோம். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா டபுள் சைடு இருக்காதா சிங்கிளாக என்ன பண்ணோம் அப்படின்னா பிரித்து எழுதி இதோட வேல்யூக்கு பதிலாக டேர்ன் போட்டு அந்த சைன் எடுத்து அப்படியே எழுதணும். ஆன்சர் வந்துச்சு. ஓகேவா?